Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரவீன் உத்ரால ரஸ் நம்ம பார்க்க போறோம்ப்பா. சாந்த் ரஸ். சாந்த் மீனிங் பார்த்தீங்கன்னா அமைதி. மனம் பார்த்தீங்கன்னா உலக ஆசையெல்லாம் விட்டுட்டு அமைதியாக இருக்கும்போது அதுதான் நம்ம शांत रसंग शांत रस का उदय तब होता है जब मन सब कुछ अपनाने को तैयार होता है. शांत रस மீனிங் பார்த்தீங்கன்னா மனசு எல்லாவற்றையும் ஏற்றுக்க ரெடியாக இருக்கும். அதுதான் शांत रसன்பாங்க. तत्व ज्ञान जिनको प्राप्त है वे शांत रस को अनुभव करते हैं. தத்துவ ஞானத்தை பெற்றவர்கள் அவங்க சாந்த் ரஸ் அனுபவிப்பாங்கன்றாங்கப்பா. சாந்த் ரஸ்கா ஸ்தாயி பாவ். சாந்த் ரஸுடைய நிலையான உணர்வு பார்த்தீங்கன்னா வைராகிய யா நிர்வேதன்பாங்க. வைராகினா பார்த்தீங்கன்னா வைராகியம், நிர்வேகனா பார்த்தீங்கன்னா பற்றின்மை, உலக ஆசையிலிருந்து பற்றின்மையாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியனா பார்த்தீங்கன்னா அந்த அமைதி அனுபவிக்கக்கூடிய பர்சன் யாருன்னு கேட்டாங்கன்னா தத்துவ கியான் பிராப்த் ஆத்மி, தத்துவ ஞானத்தை பெற்ற மனிதன். ஆலம்பம் விபாவ். ரீசன் பார்த்தீங்கன்னா சன்சார்கி அசர்தா, உலகத்தோட நிலையற்ற தன்மை. உத்திபன் விபாவ்னா அவங்களோட அமைதி இன்னும் அதிகரிக்கான ரீசன் பாருங்க. சத்சங் தீர்த்தாடன் ஆதி, நல்லோரின் சேர்க்கை தீர்த்த யாத்திரைன்றாங்க. அனுபவம்னா எக்ஸ்பிரஷன்ப்பா. தியாக்னா ஆதி, தியாக்னா பார்த்தீங்கன்னா உலக ஆசையெல்லாம் துரத்தல்வாங்க. சஞ்சாரி பாவனா பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் மட்டும் தோன்றும் உணர்வுன்னுவாங்க. தைனியம் சிந்தா விஷாத் ஆதி. தைனியனா மன உளைச்சல், சிந்தானா கவலை, விஷாத்னா சோகம். உதாரணம் எக்ஸாம்பிள் பாருங்க. ரூபாஸ்ரீ तेरा तरुण गात्र कह कब तक ए वह प्राण मात्र. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இளமையான உடல் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. அதுதான் இந்த லைனோட மீனிங். ஆஸ்ரேனா அந்த அமைதி அனுபவிக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் புத்தர் சொல்கிறாங்க. ஆலம்பம் விபாவம் பார்த்தீங்கன்னா ரீசன்ப்பா. சன்சார் உலக வாழ்க்கை பற்றி பேசுகிறாங்க இந்த இடத்துல. உத்தீபன் விபாவம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அமைதி இன்னும் அதிகரிக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா சாம்சாரிக் பாத்தாஹேன்றாங்க. உலக வாழ்க்கை துன்பங்கள் தடைகள்லாம் இருக்கும், அதனால தான் அவங்களோட அமைதி இன்னும் அதிகரிக்கான ரீசன்றாங்க. அனுபவம் எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல பாருங்க. தியாகனாப்பா உலக ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. சஞ்சாரி பாவனை பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் மட்டும் தோன்றும் உணர்வுன்னுவாங்க. இந்த இடத்துல பாருங்க திருப்தி, மன உறுதி, தைரியம்ன்றாங்க. இப்போ நம்ம சாந்த் ரஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா. வாட்ஸ்எல்லே ரஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே அன்பும் பாசம் வைக்கிறாங்களப்பா. அந்த உணர்வு தான் வாட்ஸ்எல்லே ரஸ்ன்பாங்க. संतानों बच्चों आदि को देखकर हृदय में जो प्यार उत्पन्न होता है उसी को वात्सल्य रस कहते हैंன்றாங்க. ஸோ குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம இதயத்தில் ஒரு அன்பு தோன்றுதுங்களே, அதுதான் வாட்ஸ்எல்லே ரஸ்ன்பாங்க. इसके दो पेट हैं. இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குங்கப்பா. संयुक्त वात्सल्य रस जिसमें संतानों या बच्चों के साथ रहते हैं. संयुक्त वात्सल्यன்றது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கிறது. வியோக் வாட்சல்யமே உன்சே தூர் ஓத்தே ஹேன். வியோக் வாட்சல்யம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ட்டு தொலைவாக இருக்கிறதுப்பா. வாட்சல்ய ரஸ்கா ஸ்தாயி பாவ். அப்போ வாட்சல்ய ரசுடைய நிலையான உணர்வு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு பாசம். ஆஸ்ட்ரேனா பார்த்தீங்கன்னா அந்த பாசம் அனுபவிக்கக்கூடிய பர்சன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பித்தா அப்பான்றாங்க. ஆலம்பம் விபாவ். ஸோ ரீசன்ப்பா சிசு குழந்தை. உத்திபன் விபாவ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாசம் இன்னும் அதிகரிக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பச்சைக்கு சேஷ்டாயின் போலி ஆதி, குழந்தைங்களுடைய செயல்கள் அவங்க பேசுறது, அதனால தான் அவங்களோட பாசம் இன்னும் அதிகரிக்குதுன்றாங்க. அனுபவம்னா எக்ஸ்பிரஷன். அஸ்னா புல்கித் ஓனா ஆதி. அஸ்னானா சிரிக்குதுப்பா, புல்கித் ஓனானா மகிழ்ச்சியாக இருக்கிறது. சஞ்சாரி பாவனா ஒரு சில நேரம் மட்டும் தோன்றும் உணர்வுன்பாங்க. ஹர்ஷ்னா சந்தோஷம், ஜட்டான மந்த நிலை, ஆவேக்னா பதட்டமாக இருப்பாங்க இல்லை பரபரப்பாக இருப்பாங்க. ஆதி அஷ் ஜட்டா ஆவேக் ஆதி. உதாரணம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. பிரிய பதி வக் மேரா பிரான் பியார் கஹா ஏ துக் ஜல் நீதி டூபி கா சஹாரா கஹா ஹே. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா என் உயிரான அன்புக்குரியவர் எங்கே என்று கேட்குறாங்கப்பா. செகண்ட் லைன் பாருங்க. துக் ஜல் நீதி டூபி கா சஹாரா கஹா ஏ, துக்க கடலில் மூழ்கிய எனக்கு ஆதாரம் எங்கேன்னு கேட்கலாம். அதுதான் இந்த ரெண்டு லைனோட மீனிங். ஆஸ்ட்ரேனா அந்த
ஃபீலிங் அனுபவிக்கக்கூடிய பர்சன் யாருன்னா யசோதாப்பா இந்த இடத்துல. ஆலம்பம் விபா வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யு கா முக், அபிமன்யுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகம், அவங்களுடைய நினைவு. உத்திபன் விபாவ்னா அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசம் அதிகரிக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்கா குன்கான், அது அவங்களோட புகழை வந்து கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பாசம் வந்து அதிகரிக்குதுன்றாங்க. அனுபவம்னா எக்ஸ்பிரஷன், ரோனா அல்றதுப்பா, ஸ்வர் பங்க்னா குரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறுதல்வாங்க. சஞ்சாரி பாவனா வந்து பார்த்தீங்கன்னா திராஸ், துக்கம் இல்லை மனவேதனைன்வாங்க. இப்போ நம்ம சாந்த் ரஸ் அண்ட் வாட்சியல் ரஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா சந்து வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களா. ஸோ வீடியோவில் உங்களுக்கு ஃபர்தராக எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.